பொருள் தெய்வீக பொருள்ன்றதுனால டக்குன்னு கை கொடுக்க வாய்ப்பு உண்டு. இந்த வீடியோ பாக்குறது, இந்த வீடியோ பார்த்துட்டு கால் பண்றது, யாரையுமே நேர்ல போய் சத்தியமா பாத்துறாதீங்க. யாருமே கடவுள் கிடையாது. ஒண்ணு நீங்க நேர்ல பாருன்னா கடவுளை பாருங்க, உங்க அப்பா அம்மாவை பாருங்க, மனைவி மக்களை பாருங்க, வேற யாரையும் பார்க்காதீங்க. ஏன்னா 99% பேர் ஃப்ராடா தான் இருக்காங்க. ஏன்னா எனக்கு ஒரு நாளைக்கு 100 போன் வந்தா 95 பேர் புலம்புறாங்க. அங்க காசு கொடுத்த, இங்க காசு கொடுத்த, இங்க நடக்கல, அது நடக்கலன்னு. இப்ப நான் கொடுத்தா மட்டும் நடக்குமா அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். விதின்னு ஒண்ணு எழுதப்பட்டிருந்தா நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணுவீங்க. நான் கொடுக்குற பொருள் நீங்க வாங்கி பயன்படுத்துவீங்க. இது மூலம் சில நேரத்துல உங்களுக்கு சக்சஸ் ஆகுது வாய்ப்பு இருக்கு. நிறைய பேருக்கு பொருள் ஒர்க் அவுட் ஆகலைங்க, எனக்கு திருப்தி ஆகலைங்க அப்படின்னா அப்படியே பாதி காசு நீங்க எவ்வளவு கொடுத்தீங்களோ அதுல பாதி காசு கொடுத்துட்டு நீங்க 7 நாள்ல மாத்திட்டு போயிட்டே இருக்கலாம். எல்லாமே ஒரு வகையான முயற்சி தான். எல்லாருக்கும் எல்லாம் கை கொடுக்காது. இது ஒரு சேவையா பண்றோம். இது என் தேவைக்காக பண்ணல.